கோபி மம்மி என்னாச்சு? அதுல ஆரம்பிச்சது பிரச்சனை. நான் காஃபி போட்டதான் எல்லாம் உனக்கு தெரியும்ல. வேலைக்கு சாப்ப மாறிடுச்சு. கவனிக்க ஆள் இல்ல. சாப்பிட்டியா? நீ இருக்கடா, உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான். என்னம்மா சின்ன அம்மா எனக்கு காஃபி ஆனா அந்த காஃபி நல்லா இல்லன்னு சொல்லி உங்க அம்மா தான் தட்டி விட்டாங்க. காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டு நானே தட்டி விடுவேனா? நான் என்ன லூசா? யாருக்கு வாழ்க்கையில யாருக்குமே இப்படி எல்லாம் பண்ணதே இல்லப்பா. இப்படி வாய் கூசாம காஃபி தட்டி விட்டுட்டு நாடகம் போடுறியா? நாடகக்காரி, ரொம்ப ஓவரா பேசாத. நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு வத்தி வைக்கிறீங்களா? ஏய், உனக்கு தாண்டி பேசா. வார்த்தையை பார்த்து பேசுங்க. நான் அப்படித்தான் பேச. நான் தான் சொல்றேன், நீங்க தட்டி விட்டீங்க. தட்டி விட்டு ஏன் மேல படிய போறீங்க? அமைதியா இருக்கீங்களா? ப்ளீஸ் ஒரு பண்ணுங்க, என் கூட வாங்க. நம்ம என் கூட எங்க அடிங்க அடிங்க. நான் பாருங்க ஏன் பேச மாட்டேன். அடிங்க அடிக்கும் போது எப்படி பேசுறாங்கன்னு நான் அப்புறம் பேசிக்கலாம். நான் வந்து பேசிக்கிறேன், வாங்க. இல்ல செடியா, என்ன தெரிஞ்சா பண்ண? தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் செடியா. இவர் நீ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? நான் யாரும் பாக்குறேன். ஜெனி, உனக்கு இத ஆண்டி, சாரி ஆண்டி. எதுக்கு இப்போ நீ அழ? நான் மாத்திரை கொடுத்துருக்கணும். எப்படி தூங்குனேனே தெரியல. ஆயிடுச்சுல, விடு ஜெனி. நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க இந்த மாதிரி நடக்காது. அதான் சொன்னேன்ல. நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல ஆண்டி. ஏய், இவர் அழாத. நான் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அட்லீஸ்ட் அமிர்தா வீட்ல இருந்தா தாத்தாவை பாத்துருப்பாங்க. அவங்க என்னாலதான் ஆண்டி எதையும் ஞாபகம் வச்சு செய்ய முடியல. பொறுப்பான பிள்ளைங்க தான், நல்ல பிள்ளைங்க. 2 மருமகங்க வரைக்கும் உன்னாலையும் அமிர்தாவாலையும் இந்த வீட்ல ஒரு சின்ன இருந்தாலும் அமிர்தா ஸ்பெஷல் தானே ஆண்டி. என்ன ஸ்பெஷல்? ஆளுங்க இருக்காங்க. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது விஷயம் தானே. சரி, எல்லாத்தையும் விடுறது. உன்னை பத்தி மட்டும் நீ யோசிக்காம எல்லார பத்தியும் இந்த வீட்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க ஜெனி. அதனால உன்னை பத்தி நீ நெகட்டிவா யோசிக்க கூடாது, புரியுதா? நீ சந்தோஷமா இருந்தாதான் பாப்பா சந்தோஷம். சரியா, எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு எதுவும் சாரி. டெலிவரி பண்ணும்போது ஒரு காம்ப்ளிமெண்ட் தரேன். ஓகே, தேங்க் யூ. வந்துச்சு 30 நான்வெஜ் 20 வெஜ் ஆர்டர் பண்ணாங்க. இப்படி அமிச்சேனா ஒரே ஒரு நிமிஷம் குரூப்ல போட்டுக்கல, அதை அப்படியே காமிச்சேன். சாரி சார். சாரி சொன்னா அந்த கிளைண்ட்ஸ் தப்பா நினைக்காதீங்க சார். என்னால நீங்க அப்புறம் என் வேலையை பார்க்க முடியாதுல்ல சார். அது எப்படி சார்? பாக்கியா புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். இன்னும் என்ன பேக் பண்ணாம வச்சிருக்கீங்க? என்ன விஷயம் சார்? அது என்ன மேன், டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் பிரச்சனை பண்ணனும் ஒரு முடிவோட வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட. டேய் சாரிமா, எடுத்து வரேன். ஐயோ டேய், இது ரொம்ப ஒரு நிமிஷமா. சார், நாளைக்கு குக்கிங் கேக் வேண்டியதானே? பண்ண சார். ஆர்டரே கொடுக்கலன்னு சொல்றாங்க. நான் மறந்துட்டேன், ஏதோ எமர்ஜென்சில. நீங்க எடுத்து பண்ண வேண்டியதானே? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். போங்க, எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கணும். இடிச்சு வாங்க, நான் மட்டும் தானே இருக்கேன். செய்றவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம அளவுக்கு அனுப்போம். எப்படா கிளம்ப போறோம்? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அனுப்பணும். சரி, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பிரியா, மளிகைக்கு தேவை. அம்மா வந்திருக்காங்க. நான் அவசரமா வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஓகே சார். நீ இருந்து பாத்துக்க. தயவு செஞ்சு எதுவுமே பெண்டிங் வைக்காதீங்க. ஓகே சார். டேக் கேர். ஓகே சார். மா போலாமா? நல்ல முடியலப்பா, கஷ்டமா இருக்கு. வா போலாம். பேசாம நீ +2 முடிச்சிட்டு ஆர்ட் ரிலேட்டடா ஏதாவது படி. ஆமா, நான் டாக்டரா பிராக்டீஸ் பண்ணிட்டே இந்த ஆர்ட்ல. நான் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரேன். நீ வரஞ்சியா? வாவ், ஃபண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய குழந்தை ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. இப்படி எல்லாம் பேசுற. இவங்களும் ஸ்கூலுக்குள்ள மாதிரியே போறாங்கல்ல. உன்னை விட நல்ல மனுஷங்க தான். உனக்கு வெக்கமா இல்ல? முன்னாள் மருமகவா? அதான் இங்க வந்து உட்கார்ந்திருக்க. நான் என்ன ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனையா? மயூ, நீ உள்ள போ. குழந்தைக்கு தெரியாத விஷயம் நான் ஒண்ணும் பேசலையே. நீங்க பேசுறது என்னமா என்னமா? ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க இருக்காங்க. இவங்க ஏன் கிளம்பணும்? கேட்டியா கோபி, இதே கை விட்டு போயிடுச்சா? ஐயோ இல்ல, ஒண்ணுமே இல்லாம விடுங்கம்மா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. டேய், அவ முன்னாடி என்ன அமைதியா இருக்க சொல்ற? வெளியே போ சொல்லு. நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்பவும் தேவை.